எண்ணற்ற வகையில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். குடும்பம்னாவே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் இருக்காது. அதை வந்து அந்த பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போகிறதோ இல்லை அந்த பிரச்சனையை மிகைப்படுத்தி பேசுவதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பிரச்சனை நம்ம எவ்வாறு சமாளிப்பது, அந்த பிரச்சனையை நம்ம எவ்வாறு சமாளிப்பது என்று சிந்திக்க வேண்டும். அப்போ இங்கே தவறு என்ன நடக்குது? இப்போ தாய் வீட்டில் நம்ம போகிறோம், அங்கே தாய் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது சரியான விஷயமா இருந்தால் ஏற்றுக்கணும், அது சரியில்லாத விஷயமா இருந்தால் சரின்னு சொல்லிட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும். அதை மிகைப்படுத்த பேசக்கூடாது. புகுந்த வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, அப்போ அந்த புகுந்த வீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்களும் நல்லது கெட்டது எதுன்னு அறிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் அந்த பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ இருக்க வேண்டும். சுய சிந்தனை இருக்க வேண்டும். எது சரி எது தவறு, இப்போ இது சொல்கிறாங்களே இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். மற்றவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக அதையே மிகப்படுத்தி பேசினா அங்கே பிரச்சனைகள் அதிகம். அப்போ அனைத்து பெற்றோர்களாகட்டும், திருமணமான ஆண்கள் பெண்களாகட்டும், முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அது சரியா அது தவறா என்று ஆராய்ந்து பேச வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் வாழ்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கையை மேம்படுத்தி அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்க வேண்டுமே தவிர அந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடிய வகையிலையோ அந்த குடும்பத்தை கலைக்கக்கூடிய வகையிலையோ அந்த குடும்பத்தில் பிரச்சனை தரக்கூடிய வகையிலையோ நம்ம பேசக்கூடாது. அப்போ நம்ம பேசக்கூடிய விதத்தில் ஒரு குடும்பத்தில் நம்ம பேசக்கூடிய விதத்தில் நிறைய கர்மாக்கள் அங்கே வேலை செய்யும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ பக்குவமான அறிவுரைகளை இந்த மாதிரி வாழுங்க, இப்படி போங்க, இந்த வழியில் செல்லுங்க, என்ன வருமானம் வருதோ வருமானத்தை தகுந்த மாதிரி வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவத்தை எடுத்து சொல்வது நல்லது. குறைவான வருமானம், பக்கத்து வீட்டுக்காரர் நிறைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மிகைப்படுத்தி காட்டினா இந்த குடும்பத்தில் பிரச்சனை. அப்போ தாய்மார்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் தான் நிறைய இடத்துல கர்மாக்களை சம்பாதிக்கிறாங்க. சொல்லி கொடுக்கறதுனாலையோ அதை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் அந்த குடும்பத்தில் தன்னை உணர்ந்து பேசக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அங்கே கர்மாக்கள் வேலை செய்யும். அந்த கர்மாக்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். இங்கே கர்மாக்கள் வேலை செஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. அப்போ இங்கே கர்மா வேலை செஞ்சதுன்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளை அதிகரிக்குமே தவிர அதுக்கு உண்டான தீர்வு கிடையாது. அதனால் முடிந்த அளவு தன்னுடைய சுய சிந்தனையோடு வாழ பழகிக்கோங்க, அங்கே பிரச்சனைகள் இருக்காது. யார் சுய சிந்தனையோடு ஒரு குடும்பத்தை வந்து வழி நடத்துக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்களுடைய சொல்லுக்கோ அடுத்தவங்களுடைய பேச்சுக்கோ யார் அக்கறை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது.